நோவாவின் காலத்திற்கு பிறகு மனிதர்கள் ஒரே மொழியை பேசினர். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வானத்தை தொடும் ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம், நமக்கு பெயர் உண்டாகட்டும் என்று தீர்மானித்தார்கள். பாபேல் என்ற இடத்தில் அவர்கள் உயரமான ஒரு கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். செங்கற்களும் களிமண்ணும் கொண்டு தங்களின் பெருமையை வெளிப்படுத்த விரும்பினார்கள். ஆனால் தேவன் அதை பார்த்தார். மனிதர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருப்பதை அவர் கண்டார். அவர், ஒரே மொழி இருந்தால் இவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் விருப்பப்படி செய்வார்கள். மனிதர் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் என்றால் அவர்களின் அகந்தை எல்லையில்லாமல் பெருகிவிடும் என்று தேவன் கூறினார். உடனே தேவன் அவர்களின் மொழிகளை வெவ்வேறாக்கினார். ஒருவர் பேசுவதை மற்றொருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. குழப்பம் ஏற்பட்டது. வேலை நின்றது. கோபுரம் முடியாமல் போனது. அந்த இடம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது. மனிதர்கள் பூமி எங்கும் சிதறிப் போனார்கள். இதன் மூலம் நாம் அறியும் பாடம் ஒன்றே: மனித பெருமை அல்ல, தேவனுக்கு அடங்கிய மனமே உயரத்திற்கு வழிகாட்டும்.